வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு உளவியல் மற்றும் ஊடகம், சைக்காலஜி அண்ட் மீடியா. இதனுடைய பாடக்குறியீடு எண் BBCG 174, தொகுதி 3 உள்ள அலகு 5 முதல் 7 வரை உள்ள பாடப்பகுதிகளை இன்று நாம் காண்போம். முதலாவதாக அலகு 5, ஊடகங்களின் நேர்மறையான தாக்கம், பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மீடியா. ஸோ இதுக்கு பிஃபோராக நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னம்னா, ஊடகம் மனிதனுடைய சைக்காலஜி, அதாவது அவங்களுடைய உளவியலில் எவ்விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த 5வது யூனிட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதனுடைய நேர்மறையான தாக்கங்கள் என்ன, ஊடகத்தின் மூலமா இருக்கக்கூடிய வெகுஜன மீடியாவில் இருக்கக்கூடிய ஊடகத்துல என்னென்ன தாக்கங்கள், நேர்மறையான தாக்கங்கள், மனிதனின் நடத்தையில் ஏற்படக்கூடிய நேர்மறையான தாக்கங்களை பற்றி இன்று நாம் காண்போம். முதலாவதாக சுகாதார தொடர்பு, ஹெல்த் கம்யூனிகேஷன் மற்றும் ஆரோக்கியத்தின் ஹெல்த் அதிகரிப்பதில் ஊடகங்களின் பங்கை விளக்குதல். ஸோ இதில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, கோவிட் டயத்தில் இந்த ஊடகத்தோட பங்கு அப்படின்றது மிக மிக அதிகமாக இருந்தது. உதாரணமாக நம்ம கவசம் அணியதில் ஆரம்பித்து, ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்கக்கூடியது அனைத்துமே அரசாங்கத்தினுடைய எல்லா தகவல்களும் எதன் மூலமாக மக்களுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த ஊடகத்தின் வாயிலாக தான். ஏன்னா இப்போ முழு ஊரடங்கு அமலில் இருந்த காலகட்டங்களில் ஊடகம் மட்டும்தான் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே உள்ள ஒரு பெரும் தொடர்பாக இருந்தது. இதன் மூலமாக நாம் எவ்வாறு நம்மளை தற்காத்து கொள்ளலாம், அந்த நோயில் உடைய பிணியில் இருந்து எவ்வாறு நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் என்ற அனைத்து வழிமுறைகளும் எதன் மூலமாக வந்தது என்றால் அது ஊடகத்தின் மூலமாக மட்டும்தான் வந்தது. அதன் முன் மனிதன் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டார். ஸோ இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அது ஊடகம் தான். ஸோ அடுத்து சுகாதார கல்வி, ஹெல்த் எஜுகேஷனில் ஊடகத்தோடைய பங்குகளை பற்றி இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதோட ரோல் என்ன பிளே பண்ணுது அப்படின்றதால மிக முக்கியமான ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஊடகம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தகவல்களை பரிமாறுவதில், ஸோ எப்படி ஒவ்வொருத்தர் ஷேர் பண்ணுறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இதில் ஹெல்த் எஜுகேஷன், சுகாதார தகவல்கள், ஹெல்த் கம்யூனிகேஷன்ஸ் மற்றும் ஹெல்த் எஜுகேஷன்ஸ், இது பார்த்துட்டோம் அப்படின்னா பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்துது அரசாங்கம். அதில் மிக முக்கியமானது ஊடகங்களை பயன்படுத்தக்கூடியது எலக்ட்ரானிக் மீடியான்னு சொல்லக்கூடிய டிவி, ரேடியோ மற்றும் இணையத்தை பயன்படுத்துகிறோம். இது மக்களை ஆரோக்கியமாக இருப்பதை பற்றியும் தவறான பழக்கங்களில் இருந்து அவர்களை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை அறிய உதவுகிறது. ஸோ இதை நம்ம இந்த கோவிட் காலகட்டங்களை ஞாபகப்படுத்திட்டோம் அப்படின்னம்னா இதற்கு மிகவும் ஒற்றுமையாக காணப்படும். ஸோ முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஊடகம் எந்த அளவுக்கு ஒரு பெரும் பங்கு அந்த காலகட்டத்தில் வகிச்சிச்சு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் டிவி, ரேடியோ, இணையம் இதெல்லாம் மிக முக்கியமானது இதில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அடுத்து சுகாதார தொடர்பு, அதாவது ஹெல்த் கம்யூனிகேஷன் அப்படின்றது மருத்துவர் மற்றும் நோயாளி இவங்க 2 பேர்த்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு மாத்திரம் கிடையாது, ரிலேஷன்ஷிப் மாத்திரம் கிடையாது. ஆரோக்கியமாக இருப்பது எப்படி என்பதை அனைவரும் கற்றுத்தருவதாகும். ஸோ நம்ம எப்படியெல்லாம் இருக்கிறோம், அந்த கோவிட் காலகட்டங்களில் 2 அடி தூரத்தை கடைபிடிக்கணும், முகக்கவசம் அனைவரும் அணியணும் அப்படின்றதுலாம் எதன் மூலமாக பரப்பப்பட்டுச்சு, தகவல் பரிமாறப்பட்டுச்சு அப்படின்னம்னா ஊடகத்தின் மூலமாக தான். குறிப்பாக இணையம், டிவி, தொலைக்காட்சி, வானொலி இதன் மூலமாக தான் இது பண்ணாங்க. இதில் பிரபலங்களை, ஸோ அவங்களோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன அழகுலேயே நம்ம பார்த்தோம். ஸோ அவரோட அமிதாப் பச்சனோட குரல் அப்படின்றது பயன்படுத்தப்பட்டுச்சு. ஸோ அதனுடைய இந்த ஸ்லோகன் 2 அடி தூரத்தை கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசத்தை அணிய வேண்டும் அப்படின்றது ஃபுல்லாமே ரொம்ப பிரபலமாக இருந்த காலகட்டங்கள் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது தகவல் தொடர்பு, இதோட அணுகுமுறைகள் என்னென்ன அப்படின்றது பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, தகவல் தொடர்பு பகிர உங்களுக்கு சரியான கருவிகள் தேவை. ஒரு மீடியா எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு தொலைக்காட்சி பயன்படுத்துகிறோம், அடுத்து ஒரு கைபேசி பயன்படுத்துகிறோம், அதில் இணைய சேவை அப்படின்றது மிக முக்கியம். ஸோ ஒருவருக்கு ஒருவர் தகவல்களை பரிமாறுவதற்கு, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பரிமாறுவதற்கு இதை பயன்படுத்துகிறோம். இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா சுகாதாரம் தொடர்புடைய தொடர்புகளை பரப்புதல் அப்படின்றதுக்கு ஃபுல்லாமே ஒரு 2 வகையை என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க. அதில் முதல் வகை பார்த்துட்டோம் அப்படின்னா பாரம்பரிய வழிமுறைகள் அப்படின்றது. இதில் பழைய காலகட்டங்கள் இருக்கிற மாதிரி இந்த துண்டு பிரசுரங்கள், நோட்டீஸ் கொடுக்கறது, அடுத்து சுகாதார கண்காட்சி, எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணக்கூடியது, அடுத்து மின் அஞ்சல்கள், இமெயில் அனுப்புறது, ஸோ மக்களை ஒன்று கூடி அழைத்து அவங்களுக்கு ஒரு குழுவாக இருத்து அவங்களுக்கு செய்திகளை பரப்பக்கூடியது. அதுக்கப்புறம் வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்தாள்,
மற்றும் பத்திரிகை மேகசின். ஸோ இது மூலமா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அதெல்லாம் பாரம்பரிய வழிமுறைகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த சுகாதார தொடர்பு கோவிட் மாத்திரம் இல்ல, டெங்கு, ஸோ இந்த சிக்குன்குனியா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஃபுல்லாமே இந்த ஊடகம் அப்படின்றது அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. ஸோ நவீன வழிகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ புதிய தொழில்நுட்பத்துடன் நேரடியாக சந்தைப்படுத்துதல், ஆன்லைன் தகவல்கள் பகிரப்படுகிறது மற்றும் ட்விட்டர், ஃபேஸ்புக், அடுத்து யூடியூப் இந்த மாதிரி சமூக ஊடகங்களை என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ பழைய வழிமுறைகளை பொறுத்தளவுக்கு துண்டு பிரசுரம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, அது எத்தனை பேருக்கு நேரடியாக சென்றடைகிறது அப்படின்றது அதுக்கான ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது அந்த நபர்களுக்கு நேரடியாக சென்று அவங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த கைபேசியில் வந்து பார்க்கும்போது அதற்கான தகவல் வந்து சென்றடையக்கூடிய வேகம் அப்படின்றது மிக அதிகமாக வந்து இருல. குறைவான நேரத்தில் அதிகமான நபர்கள் என்ன செய்யுது அப்படின்னம்னா இது அணுகக்கூடிய ஒரு வழிமுறையில் இருக்குது அப்படின்றதான் இந்த நவீன வழிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து இந்த அணுகுமுறையில் பொறுத்தளவுக்கு பொழுதுபோக்கு ஊடகங்கள், ஸோ அடுத்து வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணக்கூடியது, அடுத்து சமூக ஊடகங்களில் வந்து சந்தைப்படுத்துதல். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபேஸ்புக், யூடியூப் இதுலெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா விளம்பரங்கள் அதிகமாக காணப்படும். ஸோ இந்த விளம்பரங்கள் அடுத்து வந்து தனிப்பட்ட தொடர்பு. இப்போ அந்த விளம்பரங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து அவருக்கு பிடிச்சிருச்சு, இல்லை அந்த சம்மந்தமாக அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா அதற்கான மெயில் ஐடியோ கைபேசி எண்ணை பயன்படுத்தியோ ஸோ டைரெக்டாக என்ன செய்யலாம் அப்படின்னம்னா இந்த சுகாதார சம்மந்தமான தொடர்புகளை வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்படின்றது ஃபுல்லாமே இந்த நவீன அணுகுமுறையில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து மிக முக்கியமானது சுகாதார கல்வியில் ஊடகங்களின் பங்கு, ரோல் என்ன அப்படின்றத அதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் அனைத்து மக்களும் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய அனைவருடைய எண்ணமாக இருக்குது. ஸோ இதை வந்து அவங்களுக்கு வந்து கற்றுத்தரக்கூடியது எதுன்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஊடகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தனிநபர் மற்றும் சமூகங்களை கற்றுக்கொள்வதற்கும் அவர்களை ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாகும். ஸோ இதோட முக்கியமான பங்கு என்னன்னா மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது. ஸோ நம்ம கோவிட் காலகட்டங்கள், டெங்கு, சிக்கன்குனியா, ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஊடகங்களில் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதிகமான தகவல் வந்து பரிமாறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக அந்த மக்களுடைய ஆரோக்கியத்தை என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நம்ம இருப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சுகாதார தகவல்களை பகிர்தல் அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஹெல்த் ரிலேட்டடாக இந்த சுகாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸோ தண்ணியை வந்து காய வச்சு தான் நம்ம குடிக்கணும், ஸோ முகக்கவசம் வந்து அணியணும், ஸோ 2 அடி தூரத்தை வந்து கடைபிடிக்கணும் இந்த மாதிரி கோவில் காலகட்டங்களில், அடுத்து இந்த கொசுக்களை ஒழிக்கக்கூடிய சமயங்களில் இதில் ஃபுல்லாமே இதற்கான தகவல்கள் வந்து பயன்படுத்தக்கூடியது. மலேரியா அதிகமாக பரவக்கூடிய இடங்களில் வந்து ஸோ அப்போ வந்து ஊடகங்களை பயன்படுத்தி தான் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி விஷயங்களில் கொடுக்குறோம். அடுத்து மிக முக்கியமானது ஊக்கம் அளிக்கிறது, இதுன்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து மக்கள் வந்து ஆரோக்கியமாக வாழுவதற்கு இது வந்து என்ன ஆகுது அப்படின்னம்னா ஒரு ஊக்கம் அளிக்கிறது இந்த ஊடகங்கள் மூலமாக. ஸோ இவ்வாறுலாம் இருந்தோம் அப்படின்னம்னா நம்ம இந்த நோயிலிருந்து இந்த பிணியிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஊக்கம் அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மிக முக்கியமானது சிக்கல்களை தடுக்கிறது. ஸோ இது நோய் மற்றும் சிக்கல்கள் ஏற்படுவதற்கு முன்னே நிறுத்த உதவுகிறது. ஸோ கோவிட் வந்து பரவக்கூடிய காலகட்டங்களில் முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும், 2 அடி தூரத்தை கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு அந்த மாதிரி நம்ம வந்து முன் அறிவிப்போட முன் எச்சரிக்கையோடு இருக்கும்போது ஸோ இந்த தகவல் வந்து எதன் மூலமாக வந்துச்சு அப்படின்னா அரசாங்கத்திலிருந்து மக்களுக்கு ஊடகம் மூலமாக தான் வந்து சேர்ந்துச்சு. ஸோ அது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த நோயிலிருந்து அந்த மக்கள் அந்த மனிதன் தன்னை தற்காத்து கொள்வதற்கும் ஸோ அதிலிருந்து முன்னாடியே என்ன செய்யுது ஏற்படுத்தி கொள்வதற்கு இது வந்து ஒரு உதவிகரமாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து ஆரோக்கியமான பழக்கங்களை ஊக்குவிக்கிறது. ஸோ ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னம்னா கால் கையை கழுவணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த ஊடகத்தின் மூலமாக நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வழிமுறைகள் கொடுக்கப்படுகிறது. ஸோ இது மூலமாக மக்கள் சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கு இந்த ஊடகங்கள் பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்றது தான் இந்த சுகாதார கல்வியின் ஊடகங்களின் பங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த உடல்நல கல்வி, ஹெல்த் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது இது பயாலஜி, உயிரியல், உளவியல் மற்றும் பல்வேறு அறிவுகளை கலந்த ஒரு கலவை. ஒரு தனியான ஒரு பாடம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது பொது சுகாதாரத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். உடல்நல கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது காமன் அந்த ஹெல்த்தில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய போர்ஷன்ஸை வந்து இதை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ மக்கள் வந்து ஆரோக்கியத்திற்கான நல் வழிமுறைகளை எவ்வாறு செய்வது, எப்படி செய்வது என்பதை கற்பிக்கிறது. ஸோ இது மூலமாக மக்களை வந்து மக்கள் மற்றும் சமூகங்களை ஆரோக்கியமாக மாற்றுவதே இதன் முக்கிய குறிக்கோள். ஸோ அப்போ ஊடகத்தோட முக்கியமான பங்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா
மக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மக்கள் மட்டுமில்ல, சமூகம், மக்கள் சார்ந்த, மனிதன் சார்ந்த சமூகம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆரோக்கியமா இருக்கக்கூடியதான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து மிக முக்கியமானது, சுகாதார கல்வி என்பது தனி நபர்கள் மற்றும் சமூகங்கள் தங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக கவனித்துக் கொள்ள உதவுவதாகும். ஸோ எவ்வாறு நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம், அது எவ்வாறு வழிமுறைகளை பின்பற்றலாம், என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது ஃபுல்லாமே இந்த ஊடகத்தின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இதில் அவர்களுக்கு உண்மை வழங்குவது மட்டுமல்ல, ஆரோக்கியமாகவும் இருக்கிறதற்கு என்ன செய்யுது அப்படின்னா இது ஊக்குவிக்கிறது அப்படின்றதான் இந்த முக்கியமான பகுதி. ஸோ அடுத்து வந்து சுகாதார கல்வி மற்றும் வெகுஜன ஊடகம், மாஸ் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மாஸ் மீடியா அப்படின்றது இப்போ போன அழகுலேயே வந்து அதிகமாக வந்து அதை பார்த்துட்டோம். ஸோ குறைந்த நேரத்தில் அதிகமான மக்களை வந்து ரீச் பண்ணக்கூடியது, பயன்படுத்தக்கூடியது ஃபுல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாஸ் மீடியாஸ். ஸோ உதாரணத்துக்கு தொலைக்காட்சி மற்றும் இணையம் போன்ற வெகுஜன ஊடகங்கள் இதற்கு பெரிதும் உதவுகிறது. எதற்கு? இந்த சுகாதார கல்வியை பரப்புவதற்கு தொலைக்காட்சி மற்றும் இணையம் அப்படின்றது மிக அதிகமாக என்ன செய்யுது அப்படின்னா பயன்படுகிறது. இதை அவங்க வந்து மக்கள் வந்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கும், ஸோ எதெல்லாம் தேவை அப்படின்றத அவங்க வந்து தேர்ந்தெடுப்பதற்கும், அடுத்து உலகத்துடன் இணைந்து வாழ்வதற்கும், அடுத்து நாம் சிந்திக்கும் மற்றும் செயல்படும் விதத்தை மாற்றுகிறது. இது ஃபுல்லாமே இந்த ஊடகத்தின் மூலமாக இருக்கக்கூடியதுதான். ஸோ உதாரணமாக இந்த கோவிட் காலகட்டங்களில் இதோட எண்ணிக்கை வந்து மிக அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றப்ப, ஸோ நம்மளுடைய நடத்தை மாற்றம், நம்மளுடைய செயல்படும் விதம் அப்படின்றது, வீட்டை விட்டு நம்ம வந்து அடிக்கடி வெளியே போகிறத வந்து என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா குறைச்சிக்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். எதன் மூலமாக? இந்த ஊடகத்தின் வரக்கூடிய தகவல் மூலமாக. ஸோ நோய் வந்து அதிகமாக பரவக்கூடிய தன்மையில் இருக்குது, வீரியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து எதன் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து செஞ்சு அப்படின்னா இந்த ஊடகத்தின் மூலமாக. அதன் மூலமாக மக்கள் வந்து தன்னுடைய அன்றாட பணிகளை எவ்வாறு மாற்றம் அடைய கொள்றது, அடுத்து வந்து அதோடைய செயல்படும் விதத்தை வந்து எவ்வாறு மாற்றலாம் அப்படின்றது ஃபுல்லாமே இது தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஊடகத்தில் வரக்கூடிய தகவல் மூலமாக. ஸோ அந்த தகவலை கொண்டு சேர்க்கும் கருவி வந்து எது அப்படின்னா இந்த ஊடகம். ஸோ இதன் மூலமாக மனிதனுடைய சிந்திக்கும் செயல் மற்றும் செயல்படும் விதம் இது அனைத்துமே என்ன செய்யுது அப்படின்னா மாற்றம் அடைகிறது. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நாள் நம்ம என்னென்ன வழிமுறைகள்லாம் செய்வோம், என்னென்ன செயல்பாடுகள்லாம் செய்வோம், எவ்வாறு சிந்திப்போம், ஒரு இடத்துக்கு போகிறோம் வர்றோம் அப்படின்றது எல்லாமே இதே கோவிட் காலகட்டங்களில் நம்ம வந்து ஊரடங்கு காலகட்டங்கள் இருக்கும்போது ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகளை ஏற்று நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா நடந்து கொண்டோம். ஸோ அதன் மூலமாக நம்மளை என்ன செஞ்சோம் அப்படின்னா தற்காத்து கொண்டோம் அப்படின்றதான் மிக உண்மையான ஒன்று. அடுத்து சுகாதார வல்லுநர்கள் தகவலை பகிரவும். ஸோ சுகாதார வல்லுநர் அப்படின்னா டாக்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து பேட்டி கொடுக்கறது, அவங்கள்ட்ட வந்து நேர்காணல் எடுக்கிறது. ஸோ இதை பற்றி யாரும் வந்து அதிகமாக அச்சப்பட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்களை பற்றியும், அந்த நோய்களோட தாக்கத்தை பற்றியும், அது பரவக்கூடிய விதத்தை பற்றியும், எவ்வாறு பரவுகிறது, அதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கிறது, அதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்றத ஃபுல்லாத்தையும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஊடகம் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஸோ அதை பற்றி அந்த நோயை பற்றி ஒரு அறியாமையில் இருந்தால் கூட இந்த ஊடகத்தின் மூலமாக அந்த நோயோட தன்மை அதை வந்து ஆரம்பத்திலே கண்டறிந்து அதை தடுக்கக்கூடிய வழிமுறைகளும் அதிலிருந்து பாதுகாத்து கொள்ள வழிமுறையும் என்ன செய்யுது அப்படின்னா அந்த ஊடகம் வந்து ஏற்படுத்துகிறது. ஸோ குறிப்பாக இது வந்து அதிகமான நபர்களை சென்றடைய இந்த தொலைக்காட்சி மற்றும் இணையம் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெகுஜன ஊடகம், மாஸ் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த சுகாதார கல்வி இந்த தொலைக்காட்சி மற்றும் இணையம் வெகுஜன ஊடகங்கள் மூலமாக பரப்பப்படும் போது குறைந்த நேரத்தில் அதிகமான மக்களை சென்றடைய இது ஒரு பெரிய ஒரு ஊடகமாக பயன்படுகிறது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னோம்னா, ஸோ நம்ம சென்ற முதலே பார்த்த மாதிரி ஸோ எல்லா இடங்களிலும் இந்த ஒரு துண்டு பிரசுரம் செய்தித்தாள் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னோம்னா ஒரு சில இடங்கள்ல தான் அது போய் சேரும். செய்தித்தாள் படிக்கிறவங்கள்ட்ட மாத்திரம்தான் இந்த செய்தி வந்து என்ன செய்யும் அப்படின்னா போய் சேரும், இந்த தகவல் வந்து சேரக்கூடிய தன்மையில் இருக்கும். ஆனால் இந்த மாஸ் மீடியா, இந்த ஊடகங்கள், இணையம், தொலைக்காட்சி, வானொலி, ஸோ இந்த மாதிரி ஊடகங்களை பயன்படுத்தும் போது இது வந்து ரிமோட் ஏரியாஸ் எல்லா இடங்களிலும் சென்று சேர்கிறது ஒரே நேரத்தில். ஸோ மில்லியன் கணக்கான மக்களை ஒரே நேரத்தில் என்ன செய்ய முடியும் அப்படின்னா சென்றடைய முடியும். இதனால்தான் இது என்ன சொல்றோம் அப்படின்னா சுகாதார கல்விக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி அதிகமாக பரவக்கூடிய நோய்கள் வரக்கூடிய சமயங்களில் ஸோ இது மக்களுக்கு எவ்வாறு தெரியப்படுத்துவது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெகுஜன ஊடகங்கள் அப்படின்றதான் மிக மிக முக்கியமானது, மாஸ் மீடியா. இது மூலமாக தகவல்கள் பரப்பப்படும் போது குறைவான நேரத்தில் அதிகமான மில்லியன் மக்கள்ஸ் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னோம்னா இது டைரெக்டாக வந்து ரீச் பண்ணுறதுக்கு இது ஒரு வழிவகையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சரியான செய்திகள் மற்றும் ஊடகங்களை பயன்படுத்துவதன் மூலம் மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பற்றி எவ்வாறு நினைக்கிறார்கள் மற்றும் அவர்கள் செயல்பாடுகளை என்ன செய்யலாம் அப்படின்னா மாற்றலாம்.
ஸோ நம்ம கோவிட் காலகட்டங்களில் தான் இந்த இடத்துல நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, ஸோ ஊடகத்தின் மூலமாக வரக்கூடிய தகவல்களை வச்சு நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா மாற்றிக்கொள்கிறோம். ஸோ வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரும்போது கை காலை கழுவணும், குளிச்சுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நடைமுறைகள், ஸோ 2 அடி தூரத்தை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அனைவரும் வந்து கடைபிடிக்கணும். ஸோ ஊரடங்கு வந்து அமலில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஸோ இந்த மாதிரி செயல்பாடுகள் அப்படின்றது இந்த ஊடகத்தின் மூலமாக தான் என்ன செஞ்சு அப்படின்னா பரவக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ இது ஆரோக்கியத்திற்காக நாம் என்னென்ன முறைகள் செய்கிறோம் என்பதை மூலம் நம்மை ஆரோக்கியமாக மாற்றுவதில் இது ஒரு சூப்பர் ஹீரோவை போன்று செயல்படுகிறது. இது இந்த வெகுஜன ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்ம எவ்வாறு முடிவெடுக்க வேண்டும், நம்மளுடைய செயல்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும், அதன் மூலமாக இந்த நோயிலிருந்து தன்னை எவ்வாறு தற்காத்து கொள்ளலாம், தன்னுடைய சுகாதாரத்தை எவ்வாறு மேம்படுத்தலாம் அப்படின்றதுல கூட பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஊடகத்தினுடைய பங்கு அப்படின்றது, இந்த வெகுஜன ஊடகத்தினுடைய பங்கு அப்படின்றது மிகவும் இன்றியமையாத ஒன்று. ஸோ இதனால தான் இதை வந்து ஒரு சூப்பர் ஹீரோ போல என்ன செய்யுது அப்படின்னா செயல்படுகிறது அப்படின்றத இங்கே கூறுறாங்க. அடுத்து மிக முக்கியமானது ஒரு ஆய்வு முறை. ஊடகம் எவ்வாறு தகவல்களை பரப்புவதற்கு உதவுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு இது எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து HIV எய்ட்ஸ், ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கும்போது அதை பற்றி ஒரு அவேர்னஸ் மக்களிடத்தில் கொடுக்கும்போது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இந்த ஊடகம் எவ்வாறெல்லாம் பயன்படுகிறது அப்படின்றது. ஸோ இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தும் ஒரு தொற்று வைரஸ். ஸோ அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா குணப்படுத்த முடியாது, ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னா தடுக்க முடியும். ஸோ தவறான தகவல்கள் என்ன செய்யலாம் அப்படின்னம்னா இந்த ஊடகத்தின் மூலமாக பரப்பும்போது, இல்லை அவங்களுக்கு ஒரு தகவலான எண்ணங்கள் இருக்கும்போது மக்களிடத்துல அந்த HIV பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது மிக மிக கடினமாக இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஒரு நேர்மறையான எண்ணம் மக்களை வந்து கிரியேட் பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்னா இந்த ஊடகத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம், அது வந்து தொற்று வைரஸ், அது ஒரு பரவக்கூடிய முறைகள்லாம் என்னென்ன முறைகள், அதை குணப்படுத்தலாமா முடியாதா, அதை எவ்வாறு தடுக்கலாம், அதில் இருந்து எவ்வாறு நம்மளை தற்காத்து கொள்ளலாம் அப்படின்ற தகவல்களை ஃபுல்லாமே இந்த ஊடகத்தை பயன்படுத்தி கொடுக்கும்போது அதனுடைய தாக்கம் எவ்வாறு இருந்தது அப்படின்றதான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ 2009 காலகட்டத்தில் சுமார் 23.49 லட்சம் பேர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அரசாங்கம் மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த HIV-யால். ஸோ இந்த HIV பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த எந்தெந்த மாதிரி வெகுஜன ஊடகங்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னம்னா தொலைக்காட்சி, வானொலி போன்ற பொழுதுபோக்கு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்பட பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் வந்து பொழுதுபோக்கு ஊடகங்கள் தான். தொலைக்காட்சியோ வானொலியோ நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னம்னா ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு ஊடகங்களை நம்ம பயன்படுத்தும் போது அதில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த சுகாதாரம் சம்பந்தமாக இந்த நோய் பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கும்போது அதை பார்க்கும்போது மக்கள் அது போலவே என்ன செய்கிறாங்க அப்படின்னா நடக்கிறார்கள். ஸோ அந்த எண்ணத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று இதன் மூலமாக அவங்களுடைய நடத்தை மாற்றம் அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னம்னா மாற்றப்படுகிறது. ஒரு HIV-யால் பாதிக்கப்பட்ட மக்களை நம்ம வந்து ஒதுக்கக்கூடாது, ஸோ அவங்கள வந்து நம்மளுடைய சக மனிதர்கள் மாதிரி நம்ம பாவிச்சு நடக்கணும் அப்படின்றத ஒரு வெகுஜன ஊடகங்கள், ஒரு பிரபலமானவர் அந்த மாதிரி நடந்துக்கிட்ட போது அதனுடைய தாக்கம் அப்படின்றது அந்த தனி மனிதனிடத்தை ஏற்படுத்தும். ஸோ அது மூலமாக அந்த பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட நம்மளுடைய நேர்மறையான எண்ணத்தை என்ன செய்ய முடியும் அப்படின்னம்னா கொண்டு வர முடியும். ஸோ இதன் மூலமாக அந்த எதிர்மறையான எண்ணத்தை வந்து மக்களிடத்தை நீக்க இந்த தொலைக்காட்சி, வானொலி, இணையம் போன்ற மீடியாக்கள் என்ன செய்யுது அப்படின்னம்னா மிகவும் பயன்படுகிறது அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ இத்துடன் அலகு 5 அப்படின்றது முடிவுக்கு வந்துச்சு. ஸோ இதில் வந்து ஊடகம் அப்படின்றது மக்களுக்கு எவ்வாறு உதவுகிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். குறிப்பாக சுகாதார முறைகள்லையும், ஸோ சுகாதார கல்வி, அடுத்து வந்து சுகாதார தகவல் தொடர்பு, ஹெல்த் கம்யூனிகேஷன்ஸ், ஹெல்த் எஜுகேஷன்ஸில் வந்து எவ்வாறு இது வந்து பயன்படுகிறது, ஸோ அதன் மூலமாக மக்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுத்துகிறார்கள், ஸோ இதன் மூலமாக தன்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வாறு வந்து அதிகரிக்கிறதுக்கான வழிமுறைகள், நோயிலிருந்து எவ்வாறு தங்களை தற்காத்து கொள்ளலாம், அடுத்து வந்து மிக முக்கியமானது இந்த HIV மூலமாக பாதிக்கப்பட்டவங்களில் வந்து நேர்மறையான எண்ணத்தை வந்து மக்களிடத்தை கொண்டு வரக்கூடியது. ஸோ தவறான எண்ணங்களை மறைத்து ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சக மனிதர்களைப் போல பாவித்து நடக்கவும் இந்த ஊடகங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதான் இதில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஊடகத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது அது சமூகத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு கருவியையும் நம்ம வந்து சரியான முறையிலையோ சரியான விதத்திலையோ சரியான எண்ணத்தோடையோ நம்ம பயன்படுத்தும் போது அது சரியான விளைவை வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படுத்தும் அப்படின்றதான் இந்த பாடத்தொகுப்புல இருந்து நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இதான் வந்து ஊடகத்தின் நேர்மறையான தாக்கங்கள், மனித உளவியலின் ஊடகத்தின் நேர்மறையான தாக்கங்கள் எவ்வாறு இருக்கு அப்படின்றது ஃபுல்லாமே இந்த அழகை நம்ம பார்த்தோம்.
இதில் குறிப்பாக சுகாதாரத்துறையை நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். சுகாதாரத்துறையில் இந்த ஊடகத்துடைய பங்குகள் எவ்வாறு இருக்குது. ஸோ ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மல்டி டைமென்ஷனல், வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமாக பயன்படுத்தப்படுகிறது. சுகாதாரத்துறையில் இதோட பங்கு என்ன அப்படின்றத ஃபுல்லாமே பார்த்தோம். ஸோ அடுத்து வெகுஜன ஊடகம், மாஸ் மீடியா. ஸோ இதை பயன்படுத்தி மில்லியன் கணக்கான மக்களை குறுகிய நேரத்தில் அனைவரையுமே என்ன செய்ய முடியும் அப்படின்னா தகவல் கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்றது இந்த வெகுஜன ஊடகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து இருக்கக்கூடிய ஆய்வு முறை, கேஸ் ஸ்டடி. ஸோ HIV பாதிக்கப்பட்டவர்கள், ஸோ அவங்களுடைய இந்த ஊடகத்தில் எவ்வாறு நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்றதையும் இந்த அழகில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா முழுமையாக பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அழகு 6. ஸோ மீடியாவின் எதிர்மறை தாக்கங்கள். ஸோ எவ்வாறு நம்ம ஒரு நேர்மறையான தாக்கம் அப்படின்னு பார்த்தோமோ, ஸோ ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு இதற்குமே 2 விதமான பண்புகள் உள்ளது. அதை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து அது மாறுபடக்கூடியது இது. ஸோ குறிப்பாக ஊடகம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது நேர்மறையான தாக்கங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அதனுடைய எதிர்மறையான தாக்கங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றது ஃபுல்லாமே. ஸோ ஊடகம் வன்முறை மற்றும் மனித உளவில் எவ்வாறு பாதிக்கிறது. ஸோ ஊடகம் வன்முறை. ஸோ ஊடகம் வன்முறை அப்படின்னா ஒரு ஆக்ரோஷமான ஒரு விதத்தை இந்த ஊடகத்தின் மூலமாக காட்டும்போது ஸோ மனிதனோட உளவியல், மனையில் அல்லது உளவியல் எவ்வாறு சைக்காலஜி பாதிக்கப்படுகிறது என்பதை பார்க்கக்கூடியது. அடுத்து தனிநபர்களிடையே உடல் உருவ சிக்கல். ஸோ பருமனாக இருக்கவங்களை பற்றி நம்ம இந்த ஊடகத்தில் வரக்கூடிய தகவல்கள், ஸோ மெல்லிய உடல் கொண்டவங்களை பற்றி ஊடகத்தில் வரக்கூடிய தகவல், ஸோ இந்த மாதிரி வரதை நம்ம பகுப்பாய்வு செய்தல். அடுத்து மிக முக்கியமானது இணைய அடிமைத்தனம். ஸோ எவ்வாறு இப்போ சில பேரை பார்த்துட்டோம் அப்படின்னா மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியதாகவும், சில பேர் விளையாட்டு அந்த கேமிங் அதிலே மூழ்கி இருக்கக்கூடிய தன்மையிலையும், ஸோ நெட்டில் இந்த சமூக ஊடகங்களை அதிகமாக பயன்படுத்தும் போது ஸோ அதற்கு அடிமையாகக்கூடிய ஒரு இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதோட தாக்கம் எவ்வாறு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு எதிர்மறையான தாக்கங்கள் இந்த ஊடகத்தில் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ முதலாவதாக பார்க்கக்கூடியது நம்ம அந்த திரைப்படங்களில் வரக்கூடிய இந்த ரீல். ஸோ அதில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ், UAA போன்ற மதிப்பீடுகளை செய்யும்போது அதை யார் பார்க்க வேண்டும், எதனை பார்க்க வேண்டும் அப்படின்றத ஃபுல்லாமே தேர்வு செய்ய என்ன செய்யுது அப்படின்னா உதவுகிறது. அடுத்து ஊடகங்கள் எப்படி நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ளவும், குறிப்பாக ஊடக வன்முறை மற்றும் உடல் உருவ சிக்கல் மற்றும் இணைய அடிமைத்தனம், அடுத்து விளையாட்டு கேமிங் அதனுடைய அடிமைத்தனம் ஆகியவற்றின் தாக்கத்திலிருந்து எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த அழகுல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக ஊடக வன்முறை அப்படின்னு சொல்லக்கூடியது மக்கள் எவ்வாறு சிந்திக்கிறார்கள் மற்றும் செயல்படுகிறார்கள் என்பதை, ஊடகங்கள் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை முன்னாடி இருக்க அழகுகளை நம்ம பார்த்தோம். ஸோ அவங்களுடைய சிந்தனை எவ்வாறு மாறுகிறது, அவங்களுடைய செயல்முறை எவ்வாறு மாறுகிறது ஊடகத்தை பார்க்கும்போது. அப்புறம் வெளியே ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ கொரோனா பரவல் அந்த காலகட்டங்களில் அந்த பரவல் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, இந்த இடத்துல மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது என்ன செய்கிறோம், நம்ம சிந்திக்கிறோம், சரி அந்த இடத்துக்கு நம்ம போக வேணாம். அப்போ என்ன செய்கிறோம், அந்த செயல்படும் முறை அந்த இடத்துக்கு நம்ம போகாமல் தவிர்த்து விடுகிறோம். ஸோ இது ஃபுல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஊடகத்துடைய தாக்கம். ஸோ குறிப்பாக வன்முறை திரைப்படங்கள் ஸோ சில நபர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஆராய்ச்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன. ஸோ வன்முறை சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம் அனைவருக்குமே ஒரு எதிர்மறையான தாக்கம் ஏற்படுத்துகிறதா அப்படின்னா கிடையாது. சில நபர்களுக்கு ஒரு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எதிர்மறையான திரைப்படங்களை பார்க்கும்பொழுது அனைவரும் வன்முறையாளராக மாறுவதில்லை. ஸோ எல்லாருமே அந்த வன்முறையாளர்களாக மாறுகிறார்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. வன்முறை ஊடகங்களை தொடர்ந்து வெளிப்படுத்தும் சிலர் காலப்போக்கில் மேலும் ஆக்ரோஷமாக மாற்றும். ஸோ அவங்க ஆக்ரோஷமாக இருக்கும்போது அதிகமாக அக்ரெசிவ், ஸோ ஆக்ரோஷமாக மாற்றுவதற்கு சில ஆதாரங்கள் காணப்படுகிறது அப்படின்றத இங்கே கூறுறாங்க. ஸோ எடுத்துக்காட்டாக புஷ்மேன் ஆண்டர்சன் 2009 மேற்கண்ட ஆய்வின் வன்முறை வீடியோக்கள் கேம் விளையாடுபவர்கள் அதிகமாக அந்த வன்முறை வீடியோ கொண்ட கேம், ஸோ விளையாட்டு ஒருத்தரை சுட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியும் இல்லை அனைவரையுமே தாக்கி கொண்டு போயிட்டு இருக்க மாதிரியும் ஒரு விளையாட்டு ஒரு கேம் இருக்கும்போது ஸோ அவங்களுடைய மனநலம் அந்த உளவியல் சார்ந்தது பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய இறக்கத்தன்மை அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, குறைவானதாக இருக்கும் அப்படின்றத இந்த ஆய்வு மூலமாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா கண்டறிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எவ்வாறு நம்ம இந்த ஊடகத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஊடகம் நேர்மறையான தாக்கமா எதிர்மறையான தாக்கமா அப்படின்றத இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ எனவே அனைவரும் ஒரே மாதிரியாக பாதிக்கப்படவில்லை. அதான் அதில் மிக முக்கியமானது. அந்த அடிமைத்தனம் அப்படின்றதுக்கு நம்ம போயிடக்கூடாது. எல்லாரும் ஒரே மாதிரியாக பாதிக்கப்படவில்லை.
ஏனென்றாலும் சில ஊடகங்கள் வன்முறை சமூகத்திற்கு எதிரான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது தெளிவாகிறது. சிலது அதை பார்க்கும்போது ரொம்ப அக்ரெசிவா நடந்துக்கிறாங்க அப்படின்றதையும் மாறுது. ஸோ இதை பத்தி இந்த ஊடகத்தின் மூலமா எவ்வாறு மாறுறாங்க, இந்த வன்முறை கலந்த ஊடகத்தை பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலை எவ்வாறு மாறுகிறது, அது எவ்வாறெல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்றத பத்தி தான் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ முதலாவதாக ஊடக வன்முறை மற்றும் அவற்றின் மனித உளவியலின் தாக்கம். ஸோ ஊடகத்தில் வன்முறைகள், ஸோ அதோட மனிதனோட உளவியல்ல ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக பார்க்கக்கூடியது சமூக கற்றல் கோட்பாடு. ஸோ இந்த சமூக கற்றல் கோட்பாடு அப்படின்றது மக்கள் மற்றவர்களை கவனிப்பதன் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள் என்று விளக்குகிறது இந்த சமூக கற்றல் கோட்பாடு. ஸோ இந்த தியரியை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் மற்றவர்களை கவனிப்பதன் மூலம், ஸோ அவங்கள பார்க்கறது மூலமா அவங்க வந்து நடந்துக்கிறாங்க. குறிப்பா வந்து ஒரு மகன் இல்லை மகள் வந்து இருக்காங்க வீட்டில் அப்படின்னா, அவங்களுடைய தாய் தந்தை செயல்பாடு எவ்வாறு இருக்கிறதோ, ஸோ குறிப்பாக அவங்களுடைய நடத்தையிலிருந்து அவங்களுடைய பிஹேவியர், அடுத்து அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா பார்த்தே கற்றுக்கொள்ளக்கூடியது. இவ்வாறு சில விளம்பரங்கள் நம்ம பார்ப்போம். ஸோ அப்பா வந்து பின்னாடி கையை கட்டிக்கொண்டே நடந்து சென்றார் அப்படின்னா, மகனும் பின்னாடி கையை கட்டிக்கொண்டே நடந்து செல்லக்கூடிய ஒரு பாவனை அதாவது நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றவர்களை பார்த்து நம்ம எவ்வாறு நடந்து கொள்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இங்கே மாறும். ஸோ இதன் மூலமா சிந்தனை மற்றும் நடத்தையை இணைக்கிறது. ஸோ நம்ம பார்க்கக்கூடியது திங்கிங், அடுத்து பிஹேவியர் நடத்தை அப்படின்றதும் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டுமே என்னது கார்லேட் ஆகுது. ஸோ கொரோனா காலகட்டங்களில் நம்ம வந்து முகக்கவசம் இல்லாமல் வெளியே போகும்போது எல்லாரும் அனைவருமே முகக்கவசம் அணிந்திருக்காங்க அப்படின்னா நம்முடைய சிந்தனை என்ன செய்யும், ஆகா நம்ம வந்து மறந்து செஞ்சு வந்துட்டோம், ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உடனே போய் எடுத்துட்டு வரணும். அப்போ சிந்தனை மறந்து விட்டோம் அப்படின்றது, நடத்தை உடனே போய் நம்ம முகக்கவசம் அணிய வேண்டும். ஸோ இது ரெண்டையுமே என்ன செய்யுது அப்படின்னா இணைக்கக்கூடியது அப்படின்றாங்க. இது கவனிப்பின் மூலமாக கற்றலின் சூழலின் பங்குகளை விவரிக்கிறது. ஸோ சமூக கற்றல் கோட்பாடு அப்படின்றது இந்த ஊடகத்தோட தாக்கம் எவ்வாறு இருக்கு அப்படின்றதான் இதில் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து மிக முக்கியமானது ஊடகம் வன்முறை மற்றும் உணர்ச்சியற்ற தன்மை. ஸோ அவங்களுடைய இந்த ஃபீலிங்ஸ் அது எதுவுமே இருக்காது அப்படின்றாங்க. ஸோ வன்முறை ஊடகங்களின் வெளிப்பாடு இரக்க குணம், அது என்ன செய்யும் அப்படின்னா இந்த பச்சாதாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரக்க குணத்தை வந்து குறைச்சிரும். இதோட உணர்திறன் அப்படின்றது என்னாகும் அப்படின்னா குறையும், உணர்ச்சியற்ற தன்மைக்கு கொண்டு சென்றுவாங்க அப்படின்றதான் வரும். இது வன்முறை சாதாரணமாக என்ன செய்யலாம் அப்படின்னா நம்முடைய ஊடகத்துல வந்து காமிக்கலாம். ஸோ இது என்னாகும் அப்படின்னம்னா ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு பதிலாக அவரோட துன்பத்தை மக்களுக்கு படமாக எடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உதவி தான் செய்யணுமே தவிர அதை வந்து படமாக எடுக்கிறதோ இல்லை ஊடகத்தின் மூலமாக பரப்புறதோ வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்க்கக்கூடியது பொது ஆக்கிரமிப்பு மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஜென்ரல் அக்ரெசிவ் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து ஊடகம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் போது இந்த ஊடக வன்முறை போன்ற சூழ்நிலை காரணிகளால் எண்ணம் உணர்வு இப்படி சிந்தனை நடத்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல எண்ணம் மற்றும் உணர்வு மற்றும் விழிப்புணர்வு போன்ற அனைத்தையுமே என்ன செய்யுது அப்படின்னா பாதிக்க அடைய செய்கிறது இந்த ஊடக வன்முறை. ஸோ இந்த வன்முறை நடக்கும் போதோ இல்லை ஊடகத்தில் வந்து ஏதாவது ஒரு தவறான செயல்பாடு காமிக்கும் போதோ அதை நம்ம வந்து ரியல் லைஃப்ல பண்ணும்போது அதற்கான பாதிப்பு என்ன இருக்கும் அப்படின்றத பற்றி அறியாமை, அதாவது எண்ணம் உணர்வு மற்றும் விழிப்புணர்வு இது எல்லாத்தையுமே என்ன செய்யுது அப்படின்னா பாதிப்படுகிறது. இறுதியில் இந்த அக்ரெசிவ்ன்றது அதிகரிக்கும். ஸோ சில தனிநபர்கள் வன்முறை ஊடகங்கள் அதிகம் ஈர்க்கப்படுகின்றனர். ஸோ இதுதான் ஒரு ஆய்வின் மூலம் வரக்கூடிய ஒரு தகவல். ஸோ இந்த மாதிரி ஒரு திரைப்படங்கள் அந்த சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு திரைப்படங்கள் வந்து அதிகமாக ஈர்க்கப்படுகின்றன. இதவே என்ன செய்ய முடியாது அப்படின்னா நம்ம நேரடியில் பயன்படுத்தும் பொழுது எதிர்மறையான தாக்கங்கள் என்ன செய்யுது அப்படின்னா ஏற்படுத்துகிறது. ஸோ வன்முறையை ஊக்குவிப்பதில் ஊடகங்களின் பண்பு. ஸோ வன்முறை செயல்களை ஊக்குவிப்பதில் ஊடகங்கள் குறிப்பிடத்தக்க பங்கினை வகிக்கின்றன. இருப்பினும் நிஜ வாழ்க்கையில் சம்பவங்களுக்கும் ஊடக உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கும். ஸோ இந்த மாதிரி தாக்கங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பிரித்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஊடகத்தில் காட்டக்கூடிய இந்த வன்முறை செயல்கள் நிஜ வாழ்க்கையில் எவ்வாறு இருக்கும், ஸோ அதனுடைய தாக்கம் இது ரெண்டையுமே வந்து பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து வரணும். ஸோ இது மூலமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதில் ஏற்படக்கூடிய தீவிரமான விளைவுகள், ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்மறையான விளைவுகள் என்ன செய்யலாம் அப்படின்னா தடுக்க முடியும் அப்படின்றதான் இதில் பார்க்கக்கூடியது. ஸோ அடுத்து வந்து இந்த உடல் உருவ பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ டிவி நம்ம பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய பாலின பாத்திரங்கள் ஆண் பெண், ஸோ இவங்களை வந்து எவ்வாறு இருக்கிறார்கள். ஸோ அடுத்து வந்து பத்திரிகை தொலைக்காட்சி, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு விளம்பரங்களில் பயன்படுத்தக்கூடிய இந்த உடல் உருவம், ஸோ
ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மெல்லிய உடல் உருவம் கொண்டது. அடுத்து வந்து பருமனான உடல் உருவம் கொண்டது. ஸோ இத வந்து பார்க்கும்போது மெல்லிய உடல் உருவம் கொண்டவங்க வந்து அழகானவர்கள். ஸோ அந்த மாரி ஒரு எண்ணத்தை, ஒரு குறுகிய எண்ணத்தை என்ன செய்யுது அப்படின்னா, ஏற்படுத்தக்கூடியது இந்த ஊடகங்கள் வந்து பெரும் பங்கு வகிக்கிறது. அப்படின்றது ஆராய்ச்சி மூலமா இங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா குடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, உடல் உருவச் சிக்கல் மற்றும் உணவு கோளாறு. ஸோ நம்ம ரொம்ப பருமனா இருக்கேன். அதனால நான் என்ன செய்றேன் அப்படின்னா, உணவ வந்து குறைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான எண்ணங்கள வந்து ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இந்த இடத்துல ஒரு கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ உடல் உருவம் என்பது நீங்கள் உங்களை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஸோ நம்மளுடைய உருவத்தை பார்க்கும்போது நம்மள பத்தி ஒரு நேர்மறையான எண்ணங்கள் அப்படின்றது தான் ஏற்படணும். ஸோ உங்கள் உடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் பருமனாக இருக்கிறேனா? இல்ல வந்து மெல்லிய உடலோட இருக்கிறேனா? அழகாக இருக்கிறேனா? இதெல்லாம் வந்து தனிப்பட்ட உணர்வுகள். ஸோ இதுல ஊடகத்தினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றதான் இதுல நம்ம பார்க்க போறோம். ஸோ உடல் உருவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல வந்து மெல்லிய, பருமன், அடுத்து வந்து நிறம். ஸோ எல்லாமே இந்த இடத்துல என்ன செய்யும் அப்படின்னா முக்கியமான பங்கை வந்து ஏற்படுத்தும். சில சமயங்களில் நீங்கள் நினைப்பது உங்கள் தோற்றத்துடன் பொருந்தாது. ஸோ நம்ம ஒரு ஊடகத்துல ஒரு பிரபலமான ஒரு நடிகரையோ, ஒரு நடிகையோ நம்ம பார்க்குறோம். ஸோ அவருடைய உடல் அசைவு, அவருடைய உடல் உருவம், ஸோ அத நம்மளுடைய உடல் உருவத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, நம்ம என்ன செய்றோம் அப்படின்னம்னா, கண்டிப்பாக பொருந்தக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி இருக்கக்கூடியதான். ஸோ அப்ப என்ன செய்றோம் அப்படின்னா, ஒரு எதிர்மறையான எண்ணம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ஏற்படக்கூடிய அளவுல இது இருக்கும். மக்கள் பெரும்பாலும் படங்களில் பார்ப்பதைப் போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஸோ அது ஒரு பெரிய ஒரு தாக்கம். ஸோ படத்துல வந்து இந்த ஹீரோ வந்து எப்படி இருக்காரோ, அதே மாரியே நம்ம இருக்கணும். அது வந்து உடல் அமைப்பா இருந்தாலும் சரி, அடுத்து வந்து அவருடைய நிறத்தில் இருந்தாலும் சரி. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுடைய மனநல சிக்கல வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஏற்படுத்துது. ஸோ நம்ம வந்து மெல்லிய உடல் அமைப்போட இல்ல. நம்ம பருமனா இருக்கோம். ஸோ நம்முடைய பருமன வந்து மெல்லியதாக்குறதுக்காக இந்த உணவு பழக்கவழக்கங்கள்ல மாற்று வந்து ஏற்பாடு நம்ம செய்யணும். ஸோ இதனால உணவு கோளாறு அப்படின்றது நம்ம இந்த இடத்துல படிக்கிறோம். ஸோ அடுத்து மீடியாவின் சிறந்த உடல் வகை சித்தரிப்பு. ஸோ எதெல்லாம் புரொடெக்ட் பண்றாங்க, அவங்க எதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். அழகு என்பது ஒரு தனிப்பட்ட கண்ணோட்டம். ஸோ ஏன்னா அது வந்து இண்டிவிஜுவல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் இருக்கக்கூடியது. ஆனா பலர் வித்தியாசமாக இதை நினைக்கிறார்கள். ஊடகங்கள் பெரும்பாலும் அழகு அப்படின்னா ஒரு குறுகிய கருத்தை மாத்திரம் தான் காமிக்கிறது. அழகு என்பது அது வந்து உடல் உருவத்துல மாத்திரம் கிடையாது. நம்மளுடைய நடத்தையிலும் முக்கிய பங்கு வந்து வகிக்கக்கூடியது. ஸோ மெல்லிய பெண்கள், தசைநார் ஆண்கள், அதாவது வந்து நல்ல கட்டுமஸ்தான இருக்கக்கூடிய ஒரு ஆண்களா இருக்கட்டும், மெல்லிய பெண்கள். ஸோ இந்த மாதிரி டிவி, விளம்பரம் இது மாதிரி அதிகமாக தோற்றம் உள்ள ஒரே நபர்கள் வரும்போது, ஸோ இதை தான் அழகு அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கருதி கொள்கிறோம். அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சித்தரிப்புலாம் இருக்கும்போது, உதாரணமாக அமெரிக்காவில் நடக்கும் அழகு போட்டி. ஸோ நிறைய பெண்கள் வந்து அதில் வந்து கலந்துக்கிடுவாங்க. ஸோ ஒல்லியாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் அங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா காட்டக்கூடிய தன்மையில் இருக்கும். ஆனா இதே மாதிரி எல்லாமே இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய நபர்கள்ட்ட வந்து சில நபர்கள்ட்ட எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்படுகிறது அப்படின்றத அதில் பார்க்குறோம். ஸோ நம் உடலை பற்றி சில சமயங்களில் எப்படி உணர்கிறோம் அப்படின்றத பற்றி இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா ஆராய வேண்டும். ஸோ அடுத்து மிக முக்கியமான ஒன்று வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மனித உளவியலில் ஊடகங்கள் எவ்வாறு பாதிக்கின்றன. ஸோ இது மூலமா மனிதனுடைய உளவியல் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது அப்படின்றது பார்த்தோம். மெல்லிய உடல் அமைப்பு கொண்டவங்கட்டையும் பருமனான உடல் அமைப்பு. ஸோ பருமனான உடலமைப்பு கொண்டு வந்தால் நம்ம அழகு கிடையாது. ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. நம்மளை யாருமே வந்து என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னம்னா நம்ம வந்து அழகா வந்து காமிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு குறுகிய எண்ணம் ஏற்படும் போது அவங்களுடைய மனப்பான்மை, சிந்தனை இது அனைத்துமே பாதிக்கப்படுகிறது. இதன் மூலமா அவங்க வந்து மனநல பாதிக்கப்பட்ட முறையோ இல்லை மனநல சிக்கல் வந்து ஏற்படக்கூடியது. ஸோ நடிகர் மற்றும் மாடல் போன்ற பிரபலமான நபர்களை தங்களை ஒப்பிட்டு பார்க்கங்கள் இந்த ஊடகங்களால் முடிகிறது. ஸோ உதாரணமாக நமக்கு பிடித்த நடிகர் இவ்வாறெல்லாம் இருக்கிறார். ஸோ அதே மாதிரியே நம்மளுடைய உடல் அமைப்பை வந்து நம்ம மாற்றணும். நம்மளுடைய உடல் அமைப்பு வந்து இவ்வாறு இருக்கு அப்படின்னு ஒரு எதிர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்துறதுக்கு இந்த ஊடகங்கள் ஒரு முக்கியமான ஒரு காரணிகளாக செயல்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து இந்த விதமான படங்களை பார்க்கும்போது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் ஸோ அதை நினைச்சு அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வருத்தப்படக்கூடியதாகும். ஸோ அவர்களுடைய சுயமரியாதை மற்றும் நம்பிக்கையும் என்ன செய்யலாம் அப்படின்னா பாதிக்கலாம் அப்படின்றதான் இதுல முக்கியமான ஒன்று. ஸோ அவ்வாறு நம்ம இல்லை, அந்த பிரபலமான நபர் மாதிரி நம்மளோட உடல் உருவம் வந்து இல்லை. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய போது அவங்களுடைய மனநலம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா பாதிக்கப்படும். ஸோ இதன் மூலமா அவங்களுடைய சுயமரியாதையும் நம்பிக்கையும் என்ன செய்யலாம் அப்படின்னா பாதிக்கப்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் ஒரு எதிர்மறையான தாக்கங்கள் இந்த ஊடகத்தின் மூலமா இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து மிக முக்கியமான ஒன்று நம்ம பார்க்கக்கூடியது வந்து இணைய அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இன்டர்நெட் இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒன்று.
ஏன் அப்படின்னா அதிகமான மக்களை என்ன செய்யுது அப்படின்னா இணைக்கக்கூடியது. ஸோ மற்றும் தகவல் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு நிமிஷத்துல வந்து அதிகமான மக்களை வந்து சென்றடையக்கூடிய வகையில் வந்து இருக்கு. ஆனால் இது சில நேரங்களில் வீடியோ கேம், ஸோ அடுத்த சமூக ஊடகங்கள் போன்ற உண்மையான நபர்களுடன் இல்லாமல் ஆன்லைனில் அதிகமான நேரத்தை செலவிட வைக்கும். ஸோ உதாரணமாக நம்ம வீட்டு குழந்தைகள் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ மாலை நேரங்களில் அதிகமாக வெளியே போய் விளையாடக்கூடியதோ இல்லை வந்து சைக்கிள் ஓட்டுவதோ, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வந்த உடனே ஸோ அவங்க வந்து அவங்க பெற்றோரை பார்க்குறாங்களோ இல்லையோ முதல்ல வந்து இந்த கைபேசியை தான் வாங்கக்கூடிய ஒரு நிலையில வந்து இந்த காலகட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. உடனே கைபேசியை வாங்கி சமூக ஊடகங்களை பார்க்கக்கூடியது, யூடியூப் பார்க்கக்கூடியதாக இருக்கட்டும், ஸோ வீடியோ கேம்ஸ் அது வந்து விளையாடக்கூடிய தன்மையில் வந்து ஒரு ரியலாக இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா உண்மையான நபர்கள் இல்லாமல் ஆன்லைனில் அதிக நேரத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா செலவிடுறாங்க. இதன் மூலமாக அவங்களுடைய உடல்நலம் அப்படின்றது மிகவும் பாதிக்கப்படுகிறது. ஸோ அதில் வந்து உடல்நலம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா கண், அவங்களுடைய சிந்தனை ஒருமுகப்படுத்துறது, இதனால் வந்து அவங்களுடைய உடல்நலம் அப்படின்றது அதிகமாக பாதிக்கப்படுகிறது. இதற்கு அடுத்து மனநலம் அப்படின்றது மிக மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறது அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் இது வந்து ஒரு புது விஷயத்தை தந்துக்கிட்டே இருக்குது அப்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில். இதில் அதிகமாக நம்ம பயன்படுத்தும் போது இது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் அதற்கு நம்ம அடிமையாகவும் என்ன செய்கிறோம் அப்படின்னா மாற்றிக்கொள்கிறோம் அப்படின்றதான் மிக முக்கியமான ஒன்று. ஸோ இவ்வாறு அந்த விளையாட்டு, அந்த கேம் வந்து விளையாடணும், அதில் வந்து அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா அடிக்ட் ஆகக்கூடியது அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் நம்ம முதலாவது பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கேமிங் கோளாறு, கேமிங் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது 2018 படி நோய்கள் என்னென்ன நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச வகைப்பாட்டு இதில் வந்து 11வது திருத்தம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ஸோ கேமிங் சீர்கேட்டு, ஸோ கேமிங் டிசார்டர் அப்படின்றது அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இது எவ்வாறு நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துது, இதனால் எவ்வாறு மனநலம் பாதிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி இங்கே வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது ஒரு நோயாகவே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ இதற்கான காரணம் என்னன்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கேமிங்கின் மீதான பலவீனமான கட்டுப்பாடு. ஸோ உதாரணத்துக்கு இந்த கேம் விளையாடும் போது ஸோ இப்போ நம்ம வந்து கைபேசியில் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுடைய வயது, நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து கேட்கும். ஸோ அப்படி இருந்தாலுமே அதற்கான வெரிஃபிகேஷன்ஸ் அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்துகிறாரா, சரியான நபர்கள் தான் பயன்படுத்துகிறார்களா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு செக்கிங் இன்ஃபர்மேஷனுமோ இந்த இடத்துல கிடையாது. ஸோ இது பலவீனமான கட்டுப்பாடு அப்படின்றது மிக முக்கியமானது. ஸோ இதனால் அதிகமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா பயன்படுத்துகிறாங்க. மற்ற ஆர்வங்களை விட கேமிங்க்கு முன்னுரிமை பெறும் அளவிற்கு நடவடிக்கைகளில் அதிகமான தாக்கத்தை என்ன செய்யுது, தினசரி நடவடிக்கைகள் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நம்மளுடைய தினசரி நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நம்ம காலை மாலை உணவு சாப்பிடக்கூடிய, இரவு நேரங்களில் உணவு சாப்பிடும்போது கூட நம்ம கைபேசி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு, இல்லை அந்த நேரத்தில் கூட நம்ம கேம் விளையாடக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுது அப்படின்னா ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதில் பார்க்குறோம். இதில் இருக்கக்கூடிய ஆய்வு முறைகள் அப்படின்னா இந்த கேமிங் அடிமைத்தனம், விளையாட்டு அடிமைத்தனம் அப்படின்றது தென்கொரியாவில் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றதான் இதில் பார்க்க போகிறோம். தென்கொரியாவில் இந்த ஸ்டார் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு விளையாட்டு 1998 என்ன செஞ்சாங்க அப்படின்னம்னா இது அனைத்தையுமே மாற்றியது. இது பிசி பேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டாங்க. இங்கே மக்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கட்டணம் செலுத்தி அதோட விளையாட்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்தி அவங்க வந்து விளையாடக்கூடிய அளவுக்கு வந்து அந்த காலகட்டங்கள்ல இருந்துச்சு. ஸோ இது வந்து அணுகக்கூடியது, ஆக்சஸ் பண்ணக்கூடியது மிக எளிமையாக இருந்துச்சு. அதனால அனைவருமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா இதில் வந்து கலந்துக்கிட்டு இந்த விளையாட்டை வந்து அதிகமாக விளையாட ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து இந்த கேமுக்கு அடிமையாகக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுது அப்படின்னா இந்த நாட்டு மக்களவை, இளைஞர்களவே கொண்டு வந்துருச்சு. ஸோ இதனால 2018 ஆண்டில் அரசாங்கம் ஒரு கணக்கெடுப்பில் கிட்டத்தட்ட 20% மக்கள் இணையத்திற்கு அடிமையாதலின் ஆபத்தின் உள்ளார்கள். பொதுவாக இந்த ஆன்லைன் கேமு வந்து என்ன இருக்கு அப்படின்னா முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேமிங் இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த தென்கொரிய கலாச்சாரத்தின் ஒரு பெரிய பகுதியாக மாறுகிறது இந்த விளையாட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் தொழில்முறை லீக் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ப்ரீமியம் லீக்ஸ், நம்ம கிரிக்கெட் விளையாடுற மாதிரியும் ஸோ பிரபலமான ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் நிறைய பணம் அதெல்லாம் வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த அடிமையாதல் பிரச்சனையை சமாளிக்க தென்கொரியா என்ன செஞ்சாங்க அப்படின்னா 2011 ஒரு சட்டத்தை ஏற்றி இதில் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இரவில் தாமதமாக ஆன்லைனில் விளையாடுவதை தடுக்கிறது. ஸோ அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணும்போதே நம்மளோட ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆயிரும்.
கொடுக்கும்போது, ஸோ அப்போ வந்து அதிகமாக வந்து இரவில் வந்து இங்கே போகிறாங்க அப்படின்னா ஆஃப்டர் 10 o'clock மேலே இந்த ஆப் வந்து என்ன ஆகாது அப்படின்னா லாகின் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டங்கள். ஸோ இந்த மாதிரி முதல்ல நம்ம பார்த்த மாதிரி கேமிங்க்கு வந்து ஒரு பலவீனமான ஒரு கட்டுப்பாடுகள் இருந்ததில் தென்கொரியாவில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா 2011 அந்த காலகட்டத்துக்கு பிறகு வந்து ஒரு பலமான ஒரு சட்டங்கள் கொடுத்து இரவில் வந்து 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து அந்த கேமை வந்து லாகின் பண்ண முடியாத அளவுக்கு, விளையாட முடியாத அளவுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா நிறுத்தப்படக்கூடிய அளவுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த இடத்துல கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த இளைஞர்கள் தங்கள் இணைய பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும் உதவும் திட்டங்கள், முகாம்கள், அரசாங்கங்கள் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா தொடங்கியது. ஸோ எவ்வாறு ஒரு கேம் அப்படின்றது ஒரு சிறியதா பகுதியாக வந்து இந்த ஊடகத்தின் மூலமாக வந்து அது நம்மளையே வந்து அடிமைப்படுத்தக்கூடிய தன்மையில வந்து வளரக்கூடிய ஒரு எதிர்மறையான தாக்கங்கள் இந்த ஊடகத்தின் மூலமாக நிகழ்கிறது அப்படின்றது தான் இதுக்கு ஒரு பெரிய உதாரணம். ஸோ இதனுடைய நம்முடைய அழகு 6 வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முடிந்து விட்டது. ஸோ இதனால் நம்ம என்னென்ன பார்த்துட்டோம் அப்படின்னா ஊடகத்துடைய எதிர்மறையான தாக்கங்கள், இணையம், வீடியோ கேம்ஸ், திரைப்படங்கள். ஸோ திரைப்படங்களை பார்க்கும்போது வன்முறை கலந்த திரைப்படங்களை பார்க்கும்போது பார்க்கக்கூடிய எதிர்மறையான தாக்கங்கள் எவ்வாறு ஏற்படுத்துகிறது. அடுத்து சமூக ஊடகங்கள், வலைத்தளங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வாறு எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதில் மிக முக்கியமானது ஊடகங்கள் தான் பிரச்சனை இல்லை என்பதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முழுமையாக புரிந்து கொள்ளணும். இது நேர்மறை தாக்கமா எதிர்மறை தாக்கமா அப்படின்றது இது ஊடகத்தோடைய பிரச்சனை கிடையாது. இது பார்ப்பவருடைய மனநலத்தை பொறுத்தது. ஸோ ஊடகத்தில் வன்முறை அப்படின்னா அது வந்து நிஜ வாழ்க்கையில் சில இடங்கள் நடந்தது தான் பிரதிபலிப்பாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஊடகத்தில் காட்டுறாங்க. அவ்வாறு நடக்கக்கூடாது என்பதுதான் ஊடகத்தினுடைய தன்மையாக இருக்கும். அதை பார்க்கக்கூடியவர்கள் அது எதிர்மறையான தாக்கத்தை இல்லாமல் நேர்மறையான எண்ணங்களோட என்ன செய்யணும் அப்படின்னா அதில் வந்து கண்டுகளிக்கணும் அப்படின்றதான் மிக முக்கியம். ஸோ உண்மையான பிரச்சனை என்னவென்றால் அதனுடைய விளைவுகளை பற்றி அறியாது அப்படின்றதான் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எப்படி வந்து இந்த தென்கொரியா அப்படின்றது ஒரு முழு நாட்டையே வந்து இணைய அடிமையாதல் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து கொண்டு வந்தாங்களோ, ஸோ அந்த எதிர்மறையான தாக்கத்தை தவிர்க்கிறதுக்கு அந்த அரசாங்கம் வந்து சில பலமான கட்டுப்பாடுகளை என்ன செஞ்சாங்க அப்படின்னம்னா கொண்டு வந்து, ஸோ அதன் மூலமா மக்களை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த இணையத்திற்கு அடிமையாவதையும், இந்த கேமிங் விளையாட்டுக்கு அடிமையாவதையும், கேமிங் டிசார்டர் இதன் மூலமா என்ன செய்யறாங்க அப்படின்னம்னா இந்த கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து அந்த மக்களையும் என்ன செஞ்சாங்க அப்படின்னம்னா ஒரு நேர்வழிக்கு கொண்டு வரக்கூடிய இதில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அழகு 7. ஸோ ஊடகம் மற்றும் விளம்பரம், மீடியா அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ட் அட்வர்டைசிங் அப்படின்றது. ஸோ விளம்பரம் அப்படின்றது இன்றைய காலகட்டங்களில் அது நம்ம தொலைக்காட்சி, வானொலி, ஈவன் நம்முடைய இந்த ஊடகம் ஆரம்பித்த காலகட்டத்தில் செய்தித்தாள், அதற்கப்புறம் வானொலி, தொலைக்காட்சி, அப்புறம் மின்னஞ்சல், இணையம். ஸோ இப்போ வரக்கூடிய எல்லா ஊடகத்தின் டெக்னாலஜியில் ஃபுல்லாமே இந்த விளம்பரம் அப்படின்றது மிக மிக இன்றியமையாத ஒன்று. ஏன்னா இந்த விளம்பரத்தின் மூலமாக தான் அந்த சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது மிக மிக முக்கியம். இந்த விளம்பரத்தை சார்ந்து தான் என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு. இது எவ்வாறு மனிதனுடைய உளவியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஊடகம் அப்படின்றது மனிதனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பகுதியை என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா மாறிடுச்சு. ஸோ இதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு பொருளை வந்து சந்தைப்படுத்துதல், ஸோ அதை எவ்வாறு நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியதும், ஸோ அதனுடைய உத்திகள், அதை அடையாளப்படுத்துதல். ஸோ அது மிக முக்கியமானது, அடையாளப்படுத்துதல். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிராண்ட் வாங்க போகிறோம், ஒரு பொருள் வாங்க போகிறோம். ஸோ அந்த பேர் நமக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னம்னா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பேராக இருக்கும்போது அது குறிப்பிடத்தக்க அளவுக்கு நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். ஸோ ஆனால் தெரியாத ஒரு பேர் இருக்கக்கூடிய அந்த பொருள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அதை வாங்குவதற்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா யோசிப்போம். இந்த அடையாளப்படுத்துதல் அப்படின்றது தொலைக்காட்சி, வானொலி அப்படின்றது மிக மிக முக்கிய பங்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா நிர்வகிக்கிறது. அடுத்து நிறுவனங்கள், இந்த ஆர்கனைசேஷன்ஸ், இந்த கம்பெனிஸ் ஏன் விளம்பரத்திற்காக இவ்வளவு செலவு செய்கின்றன. ஸோ உதாரணமாக நம்ம தொலைக்காட்சி, அதில் வந்து நாடகங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கட்டும், ஒரு திரைப்படம் பார்க்கும்போது எத்தனை விளம்பர இடைவேளை அப்படின்றது பார்க்குறோம், எத்தனை விதமான விளம்பரங்கள், ஒரே பொருள் வெவ்வேறு நிறுவனங்களுடைய விளம்பரங்களும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த பொருள் ஒரே பொருள் மற்ற பொருளை விட எவ்வாறு மாறுபடுகிறது அப்படின்றதையும் இந்த விளம்பரத்தின் மூலமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொண்டு வராங்க. இது வேலை செய்யுமா, இந்த விளம்பரத்தின் மூலமாக வேலை செய்யுமா? ஸோ நம்ம பொருட்களை வாங்கும் விதத்தை விளம்பரங்கள் மாற்றுகிறதா அப்படின்றது எல்லாமே ஒரு கேள்விக்குறி இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா அதற்கான மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சில விளம்பரங்கள் மற்றவற்றை விட ஏன் சிறந்தவை அப்படின்றதையும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா காமிக்கிறாங்க.
இந்த கேள்வி விளம்பர உளவியல் குறிப்பாக சமூக உளவியலுடன் இணைக்கிறது. இது விளம்பர உளவியல் அப்படின்னு சொல்றோம், அட்வர்டைசிங் சைக்காலஜி. அப்படியே இருந்தாலும் இது வந்து சோசியல் சைக்காலஜி, அதாவது சமூக உளவியலுடன் என்ன செய்யறோம் அப்படின்னா இதை வந்து கார்லேட் பண்ணக்கூடியது அப்படின்றதான். இந்த கேள்விக்கான பதிலை ஃபுல்லாமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த அழகுல வந்து முழுமையா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ முதலாவது ஊடகம் அப்படின்றது வந்து ஒரு தகவல் பரிமாற்றம் அப்படின்றதான் இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியோம். இதில் ஒரு பெரிய பகுதி என்ன அப்படின்னா விளம்பரம். அதான் நம்ம இந்த அழகு தொடக்கத்திலே நம்ம பேசணும். இந்த அனைத்து ஊடகங்களும் எதை சார்ந்து இருக்கு? இந்த ஊடகங்கள் அனைத்துமே பொருளாதாரம் அப்படின்றது மிக முக்கியம். இந்த பொருளாதாரம் தரக்கூடிய ஒரே வழி அப்படின்னம்னா அது விளம்பரம் அப்படின்றது மாத்திரம்தான். ஸோ விளம்பரங்கள் என்பது நிறுவனங்கள் தங்கள் தயாரிக்கும் மற்றும் பொருட்கள் அவற்றை வந்து ஏன் சிறந்தவை, அதை ஏன் நீங்க வாங்கணும் அப்படின்றத படுத்தக்கூடிய விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பெரிய தொழில் அப்படின்றத இதை கொடுக்குறாங்க. இது எங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா செய்தித்தாள், பத்திரிகை, ரேடியோ மற்றும் டிவி, சமூக ஊடகங்கள், ஃபேஸ்புக், யூடியூப், ஸோ ட்விட்டர், எக்ஸ் மற்றும் இணையத்தில் நீங்கள் எதையாவது தேடும் போதோ அல்லது உங்கள் மின்னஞ்சலை சரிபார்க்கும் போது கூட இந்த விளம்பரம் என்ன செய்யும் அப்படின்னம்னா காட்டப்படும் அப்படின்றாங்க. இப்போ மின்னஞ்சல் சரிபார்க்கப்படும் போதோ ஒரு சில மின்னஞ்சல் சர்வர்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா விளம்பரம் அப்படின்றது நம்மளுடைய மானிட்டர், நம்மளுடைய மொபைல் என்ன ஆகும் அப்படின்னா சைடில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ குறிப்பாக நம்ம வந்து சர்ச் இன்ஜின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தேடுதல் பொறிகளில் வந்து நம்ம எந்த வந்து நம்ம தேடி பார்க்குறோமோ அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து நம்ம எந்த இணையதளத்துக்கு போனாலுமே காமிக்கப்படும். இது கூட ஒரு விளம்பர உத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது ஃபுல்லாமே வந்து இந்த விளம்பரம் என்றால் என்ன, இது காலப்போக்கில் எவ்வாறு மாற்றம் அடைகிறது அப்படின்றதையும் இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ விளம்பரம் என்பது ஒரு பொருளை வாங்குவதும் அல்லது அதன் சேவையை பயன்படுத்துவதும் போன்ற ஏதாவது ஒன்றை செய்ய மக்களிடம் பேசும் ஒரு வழியாகும். இந்த ப்ராடக்ட் நான் வச்சிருக்கேன், இந்த இது பொருள் வந்து என்னிடம் இருக்கிறது, இந்த பொருள் மற்ற இதே சம்மந்தப்பட்ட பொருள்களிலிருந்து இது எவ்வாறு வேறுபடுகிறது, ஏன் சிறந்தது, இதை ஏன் நீங்கள் வாங்க வேண்டும் அப்படின்றத ஃபுல்லாமே இந்த ஊடகங்கள் என்ன செய்யுது அப்படின்னா காமிக்குது. எப்படி பொருளை தயாரிக்குவதற்கும் தயாரிப்பவர்களுக்கும் பொருளை வாங்குவதற்கும் இடையில வந்து என்ன இருக்கு அப்படின்னம்னா ஒரு இன்டர்மீடியட் அப்படின்றது இந்த விளம்பரம். இந்த விளம்பரம் வந்து எதன் மூலமா இயங்குது அப்படின்னா இந்த ஊடகத்தின் மூலமாக இயங்கக்கூடியது. பெரும்பாலும் விளம்பரங்கள் ஒரு பெரிய நிறுவனம் ஸோ ஏன் என்ன விற்கிறார்கள், ஸோ அது சில நேரங்களில் எவ்வாறு அது காமிக்கப்படுகிறது, அது வாங்கக்கூடிய பீப்புள்ஸ், அது டார்கெட் குரூப்ஸ், அது யார் வந்து ஆர்வமாக இருக்காங்க அப்படின்றது ஃபுல்லாமே இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அது மிக முக்கியமானது இந்த சந்தைப்படுத்துதல் ஸோ பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளப்படுகிறது. இதில் வந்து ஃபிலிப் அப்படின்ற வந்து கூறுறாரு, ஒரு நிறுவனம் தங்கள் யோசனை, தங்களுடைய தகவல், விஷயங்கள் அல்லது சேவைகளை பற்றி செய்தித்தாள்லையோ பத்திரிகையிலையோ டிவிலையோ அல்லது வானொலியிலையோ காமிக்கிறதுக்கு பணம் செலுத்துகிறார்கள். ஸோ இதுதான் மிக முக்கியமானது. இந்த ஊடகம், சமூக ஊடகங்கள் மற்ற அனைத்து ஊடகமே, டிவி, தொலைக்காட்சி எவ்வாறு இயங்குகிறது அப்படின்னா பொருளாதாரம் மிக முக்கியமானது. இந்த பொருளாதாரம் எதன் மூலமாக வருகிறது அப்படின்னா இந்த விளம்பரங்கள் அப்படின்றதான் இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது. இந்த விளம்பரத்தோட மிக முக்கியமான இலக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த விளம்பரம் ஏன் வந்து கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஊடகத்துல இந்த மாதிரி விளம்பரங்கள் ஏன் காட்டப்படுகிறது அப்படின்னா அந்த பொருள் அதிகமாக விற்கணும், அதிகமான சேல்ஸ் வந்து காமிக்கணும். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னம்னா இதை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த ஊடகத்தை. அப்போ இந்த ஊடகத்தில் இந்த மாதிரி பொருட்களை வந்து அதிகமாக காமிக்கும் போது அதனுடைய விற்கும் திறன் அப்படின்றது அதிகமாகுது. ஸோ இதன் மூலமாக அந்த நிறுவனத்திற்கான லாபம் அப்படின்றது அதிகரிக்கிறது. அடுத்து புது விஷயங்களை கூறுதல். ஸோ விளம்பரங்கள் அப்படின்றது இப்போ நம்ம ஒரு விஷயத்திற்காக ஒரு பொருளை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்க புது பொருள் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பொருளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது மற்றும் எவ்வாறு சிறந்தது அப்படின்றதையும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஊடகங்கள் நமக்கு வந்து காமிக்குது. அடுத்து எல்லாமே நல்லவையாகவே பிரதிபலித்தல். ஸோ அந்த விளம்பரத்தில் பார்க்கும்போது அது வந்து உதாரணத்துக்கு ஒரு பொருள் நம்ம பயன்படுத்துகிறோம், இதன் மூலமாக அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுகிறது, இதன் மூலமாக அவங்களுடைய உடல் உறுப்பு பற்கள் மேம்படுகிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் காமிக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இது மூலமாக அந்த விளம்பரங்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு புதிய விஷயத்தை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படின்றதான் மிக முக்கியமான ஒன்று. ஸோ இதற்கான படிநிலைகளை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 3 நிலைகளை சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அறிவாற்றல், அடுத்து வந்து உணர்வு, அடுத்து வந்து நடத்தை, செயல்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது காக்னிட்டிவ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து விழிப்புணர்வு, அந்த பொருள் இருக்கா அப்படின்றத பற்றி மக்கள்கிட்ட வந்து தெரியப்படுத்துறது. ஒரு கடைக்கு போகிறோம், ஸோ ஒரு பொருள் நம்ம கேட்குறோம், அந்த பொருளில் இதற்கு சமமான பொருள் வேற ஒரு நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கடைக்காரர் சொன்னார்னா இந்த நிறுவனத்தை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது, பார்த்ததே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எந்த ஒரு நிறுவனத்தையும் நம்ம நேரடியாக போய் பார்க்குறதே கிடையாது, நேரடியாக போய் அந்த தயாரிப்பு முறைகளை நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா பார்க்கவும் முடியாது. பார்க்கக்கூடிய நேரம் அப்படின்றது அனைவருக்குமே சாத்தியம் இல்லை. ஆனால் அந்த நிறுவனம் நமக்கு தெரிகிறது அப்படின்னா எதன் வாயிலாக அப்படின்னா அது ஊடகத்தின் வாயிலாக.
ஸோ அப்ப அத தெரியாம போது அத பத்தி ஒரு விழிப்புணர்வு என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த விளம்பரத்தின் மூலமாக ஏற்படுத்துறாங்க. அப்ப அந்த நிறுவனம் அந்த பொருள பத்தி அதிகமான தகவல்கள என்ன செய்யுது அப்படின்னா, இன்ஃபர்மேஷன்ஸ வந்து குடுக்குது. இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு பொருள வாங்கணும் அப்படின்னு மொபைல்ல வந்து சில இதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆப்ஸ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா, அத பத்தி ஒரு தகவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ரிவ்யூஸ். அதுல எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்றது ஃபுல்லாமே. அடுத்து உணர்வு நிலை, அஃபெக்டிவ். ஸோ இதுல வந்து விருப்பம். ஸோ இத வந்து நமக்கு தேவைப்படாட்டியும் வாங்கணும் அப்படின்ற மாரி ஒரு விருப்பம் வந்து ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுல இந்த விளம்பரத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த பொருள பத்தியும், அந்த பொருள்ல பயன்படுத்தக்கூடிய விஷுவல்ஸ், கலர்ஸ், நிறங்கள் என்னென்ன நிறங்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் அதிகமா இருக்கக்கூடியது. ஸோ மற்றவர்களை விட அதை தேர்ந்தெடுக்க அவர்களை ஊக்குவித்தல். ஸோ விருப்பம் அப்படின்னா, அத வாங்கணும் அப்படின்ற மாரி என்னது ஒரு உணர்வ வந்து இந்த விளம்பரத்தின் மூலமா ஏற்படுத்தக்கூடியது. அடுத்து என்ன அப்படின்னு சொல்றோம்னா, செயலின் நடத்தை. இறுதியா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பொருள போய் நம்ம வாங்கிர்றோம். ஸோ அப்ப விளம்பரத்தினோட நோக்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சிந்தனை, திங்கிங்க வந்து அஃபெக்ட் பண்ணுது. அடுத்து அதற்கான எமோஷனல் உணர்வ வந்து என்ன செய்யுது அப்படின்னா, கிரியேட் பண்ணுது. அடுத்தது எத வந்து மாற்றம் அடைகிறது அப்படின்னா, நடத்தைய வந்து பாதிக்கிறது. அல்லது நடத்தையில் மாற்றம் ஏற்படுத்துகிறது. இறுதியா என்ன செய்றோம் அப்படின்னா, அந்த பொருள் நம்ம வாங்கிர்றோம். ஸோ நல்ல விளம்பரங்கள் இந்த நிலைகளில் மக்களை நகர்த்துகிறது. ஸோ விழிப்புணர்வு மற்றும் அறிவில் தொடங்கி, பின்னர் அதை வாங்கும்படி நம்ப வைக்கிறது. ஸோ எவ்வாறு? ஃபர்ஸ்ட் சிந்தனை, அடுத்து வந்து அதனுடைய விருப்பம் ஏற்படுத்தக்கூடிய இருக்கும். கடைசியில நடத்தை அப்படின்றதும் இந்த இடத்துல கொண்டு வருது. சில இடங்கள்ல தள்ளுபடி. ஸோ 1/2 மணி நேரத்தில் இந்த தள்ளுபடி இருக்கும். ஸோ 1/2 மணி நேரத்துல வந்து இத வந்து நம்ம பணம் கட்டிட்டோம் அப்படின்னம்னா, உடனே இந்த பொருள் வந்து மிக குறைந்த விலையில நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி சில என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆஃபர் சலுகைகள் வந்து குடுக்கக்கூடிய அளவு இருக்கும். ஸோ இந்த நேரங்கள்ல நம்மளுடைய சைக்காலஜி மனநிலை எவ்வாறு இருக்கும் அப்படின்னா, அந்த பொருள் வந்து நமக்கு தேவையா? இல்லையா? அந்த பொருள் தரமானதா? இல்லையா? அந்த பொருளோட அவசியம் என்ன? அந்த பொருளோட முக்கியத்துவம் என்ன? அந்த பொருளின் மிக மிக முக்கியமானது தரம். அத பத்தி நம்ம எதுவுமே யோசிக்காம, அந்த தள்ளுபடி காலகட்டங்கள்ல நம்ம வந்து அந்த சலுகைய பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு இதான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு எண்ணம் அப்படின்றது இந்த அ உருவாக்கக்கூடியது, சிந்தனை உருவாக்கக்கூடியது இந்த விளம்பரம். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, மனிதனுடைய மனநலம் அப்படின்றது பாதிக்கப்படுகிறது அப்படின்றத தான் இதுல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடியது இந்த ஒரு பயனுள்ள விளம்பரத்தை வடிவமைப்பதற்கான படிநிலைகள். ஒரு விளம்பரம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு 30 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு விளம்பரம் ஒரு டிவியில, தொலைக்காட்சியில நம்ம பார்க்கக்கூடிய அப்படின்னா, அந்த 30 நிமிடத்துக்குள்ள அந்த விளம்பரத்தோட அந்த பொருளோட முக்கியத்துவம், அந்த பொருள் என்ன? அந்த பொருள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் என்ன? அந்த பொருளோட முக்கியத்துவம் என்ன? அந்த பொருள் வந்து மற்ற பொருளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? அந்த பொருளை நாம் ஏன் வாங்க வேண்டும்? மற்றும் அந்த பொருள் வந்து மற்ற பொருளிலிருந்து எவ்வாறு சிறப்பாக காமிக்கப்படுகிறது? இவை அனைத்துமே இந்த 30 வினாடிக்குள் கூற வேண்டும் அப்படின்றது தான் இந்த இடத்துல மிக முக்கியமானது. இது அத்தனையுமே போய் சென்றடையணும் அப்படின்றது தான் அதை விட மிக முக்கியமானது. ஸோ முதலாவதாக இலக்குகளை அமைத்தல். ஸோ முதலில் விளம்பரம் எதை அடைய வேண்டும்? ஸோ எதற்கான முடிவு செய்ய வேண்டும்? ஒரு தயாரிப்பை பற்றி நீங்கள் மக்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்களா? அதனை மீண்டும் வாங்க விரும்புகிறார்களா? இப்பதான் நம்ம புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோமா? இல்ல ஆல்ரெடி அது மார்க்கெட்டிங்ல இருக்கா? அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அடுத்து மிக முக்கியமானது இந்த விளம்பரத்திற்கான பொருளாதார நிலை, பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதற்கான எவ்வளவு பணம் வந்து செலவழிக்க முடியும் அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ அது செலவழிக்கப்படும்போது அந்த பொருளாதாரம் அதிகப்படுத்துமா அப்படின்றதையும் பார்க்கணும். அடுத்து விளம்பரத்தை உருவாக்குதல். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. விளம்பரத்தை என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாவும், அடுத்து வந்து உணர்ச்சிகரமாகவும், எமோஷனலாவும் கொண்டு வரணும். அதனால் மக்களின் கவனத்தை செலுத்துவார்கள். சில சமயங்களில் விளம்பரம் பொழுதுபோக்கு விளம்பரத்துடன் கிடைக்கிறது. அப்படி பொழுதுபோக்காக இருக்கும்போதே என்டர்டெயின்மெண்ட்லயும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அட்வர்டைஸ்மென்ட் அப்படின்றது இந்த இடத்துல பண்ணக்கூடியது அப்படின்றதான் இந்த இதில நம்ம பார்க்குறோம். அடுத்து செய்திகளை சரியாக பெறுதல். உங்கள் விளம்பரத்திற்கு உள்ள செய்தியானது மக்களின் உணர்வோடு இணைக்கப்பட வேண்டும். இதுதான் அந்த இடத்துல முக்கியமான சிந்தனை. சிந்தனை, உணர்வு, செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு 3 படிநிலைகள் பார்த்தோம். நம்முடைய பார்க்கக்கூடிய விளம்பரம் வந்து எதனோடு இணைக்கிறதுனா, எமோஷனல் அந்த உணர்வுகளுடன் இணைக்கப்பட வேண்டும். அவர்கள் நினைவில் எவ்வாறும் என்ன வைத்திருக்க வேண்டும். சிந்தனை, திங்கிங்லேயே எப்பயுமே அது வந்து இருக்கணும். ஸோ இந்த தேவைக்காக இந்த பொருள் வாங்க போறோம் அப்படின்னா, இந்த நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருளை நாம் வாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத கொண்டு வராங்க. அடுத்து வந்து வெற்றி அளவிடுதல். ஸோ விளம்பரம் ஓடிய பிறகு அது எவ்வாறு வேலை செய்யுது? ஒரு விளம்பரம் வந்து ஒரு 1 மந்த் இல்லைன்னா ஒரு 1 டே நம்ம தொலைக்காட்சியில கொடுக்குறோம். ஸோ அது மூலமா அந்த சேல்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது ஃபுல்லாமே இந்த விளம்பரத்துல வந்து பயனுள்ள விளம்பரத்தை நம்ம உருவாக்குறதுக்கான வழிமுறைகள் பயன்படுகிறது. அடுத்து வெவ்வேறு ஊடகங்களின் வகைகள் மற்றும் நன்மைகள், வரம்புகள். ஸோ தொலைக்காட்சி. ஸோ இதில் வந்து விளம்பரப்படுத்தும் போது பலரை வந்து சென்றடைகிறது. ஒலிகள் இது வந்து ஒலி அண்ட் ஒலி உற்சாகப்படுத்துகிறது. குடும்ப பார்வையாளருக்கு ஏற்றவை. ஏன்னா இது ஃபேமிலியாக வீட்டில் உட்காந்து நம்ம பார்க்குறோம். மேலும் தயாரிப்புகளை விளக்குவதற்கும் அல்லது மற்றவர்களோடு முன்னும் பின்னும் காட்டுவதற்கும் சிறந்தவை. ஸோ இது தொடர்ந்து ஆல்டர்னேட்டிவ் அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த தொலைக்காட்சி அப்படின்றது மிக மிக முக்கியம். அடுத்து இருக்கக்கூடிய தீமைகள் அப்படின்னு வந்து பார்த்தா லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா,
டிஸ்அட்வான்டேஜ். டிவி விளம்பரங்கள் நிறைய செலவாகும். ஸோ இப்போ ஒரு டிவியில் வந்து ஒரு பெரிய தொலைக்காட்சி நிறுவனத்தில் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னம்னா ஒவ்வொரு நொடிக்கும் அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட், காசு, பொருளாதாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிக மிக அதிகம். ஸோ எல்லோரும் அவற்றை பார்ப்பதில்லை. ஏன்னா இதில் அதிகமான தொலைக்காட்சி சேனல்கள் வந்து இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட டயத்தில் இந்த விளம்பரம் வரும்பொழுது மக்கள் அதை பார்க்கிறார்களா அப்படின்றத நம்ம வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா அறுதிட்டு கூற முடியாது. பல விளம்பரங்கள் இருப்பதால் இதை கவனிக்கப்படுவது மிக மிக கடினம். மிக மிக கடினம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா ஒரு விளம்பர இடைவெளி அப்படின்னா ஒரே ஒரு விளம்பரம் வர வேண்டியதில்லை. ஸோ வெவ்வேறு விளம்பரங்களை காட்டப்படக்கூடியதுலையும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அதிகமான சேனல்கள் இருக்கிறதுனால விளம்பரம் ஆரம்பித்த உடனே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சேனலை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். ஸோ மேலும் விளம்பரங்கள் குறுகியதாக இருப்பதால் நீங்கள் அதிகம் சொல்ல முடியாது. ஏன்னா 30 வினாடிகள் அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து அதை பற்றி பேச முடியாது அப்படின்றது மிக முக்கியம். ஸோ அதுலேயும் சில தொலைக்காட்சிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னம்னா அந்த நேரம் கடைசி 10 நொடிகள் வரக்கூடிய விளம்பரங்கள் அப்படின்றதுல ஃபுல்லாமே அதிகமாக காட்டப்படுகிறது. அடுத்து வானொலி அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடியோ. ஸோ இதன் மூலம் விளம்பரங்கள் காமிக்கும் போது ஸோ உள்ளூர் வணிகத்துக்கு அதிகமாக சென்றடையக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ வானொலி விளம்பரங்கள் அப்படின்றது ஒலி காட்சிகள் இல்லாதனால இது சரியாக என்ன செய்யாது அப்படின்னா மக்களுடைய சென்றடையக்கூடிய வழிமுறைகள் மிகவும் கம்மியாக இருக்கிறது அப்படின்றதை பார்க்கலாம். செய்தித்தாள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது உள்ளூருக்கு அப்படின்றது மிக மிக ஒரு நன்மை பயக்கக்கூடியது. அதனுடைய தீமைகள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து விலை உயர்ந்தவை. அடுத்து வந்து பார்க்கக்கூடியது இந்த கல்வி அறிவு அற்றவர்கள் வந்து இந்த செய்தித்தாளை வந்து பயன்படுத்துவாங்களா அப்படின்றது மிக மிக குறைவு. ஸோ அது வந்து சென்றடையக்கூடிய முறைகள் வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் இது தொலைக்காட்சி, வானொலி அப்படின்றது அனைவரையுமே சென்றடையக்கூடியதாக இருக்கும். அடுத்து மேகசின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து அந்த நன்மை அதிகம் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் அந்த மேகசின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னம்னா அதிக நேரம் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு குறைந்த நெகிழ்வுத்தன்மை, இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ முதலே நம்ம பார்த்த மாதிரி கல்வியற்றவர்கள் பார்வையாளருக்கு இது வந்து ஏற்றதல்ல அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ இது மூலமாக நம்ம இந்த அளவுக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த படிநிலைகள், என்னென்ன படிநிலைகள் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு விளம்பரம் மனிதனுடைய சிந்தனையை வந்து என்ன செய்யுது அப்படின்னா நிறுத்துகிறது. அடுத்து அதனுடைய உணர்ச்சி போய் என்ன செய்யுது அப்படின்னா அணுகுகிறது. அடுத்து செயல்முறையில் மாறுபாடு ஏற்படுத்துகிறது. சிந்தனை, உணர்ச்சி, செயல்பாடு. முதலாவதாக சிந்தனை, அந்த பொருளை பற்றி ஒரு அறிவு வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த மனிதன் இடத்துல உருவாக்குறோம். அடுத்து உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பொருளை நாம் எவ்வாறாவது வாங்க வேண்டும், அது தேவை உள்ளதா, தேவையற்றதா, தரமானதா, தரமில்லாதா, எந்த ஒரு இடத்திற்குமே இடம் கொடுக்காமல் அந்த உணர்ச்சி நம்மளுடைய வாங்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை இந்த விளம்பரங்கள் அடிக்கடி பார்ப்பதால் என்ன செய்கிறது அப்படின்னா ஏற்படுத்துகிறது. அதன் மூலமாக செயல்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நடத்தை மாற்றம், அந்த பொருளை அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இந்த விளம்பரங்கள். ஸோ குறிப்பாக தள்ளுபடி காலகட்டங்கள், குறைந்த நேர சலுகை அப்படின்னு சொல்லக்கூடிய விளம்பரங்கள் என்னாகுது அப்படின்னா மனிதன் வந்து அந்த மக்கள் அந்த விளம்பரத்தை நம்பி அந்த பொருள் வந்து தரமானதாக உள்ளதா, தரமற்றதாக உள்ளதா, அந்த பொருள் இன்றைய சூழ்நிலையில் நமக்கு தேவையா, தேவையற்றதா, எந்த ஒரு எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காமல் ஸோ நேரடியாக உணர்ச்சி சார்ந்தவையாக கொண்டு சென்று அந்த பொருளை வாங்க வைப்பதற்கு இந்த விளம்பரம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா உதவுகிறது. ஸோ விளம்பரம் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அது வந்து ஊடகத்திற்கு ஒரு பொருளாதார நிலையை வந்து கொண்டு வருகிறது. ஸோ அதன் மூலமாக மனிதனுடைய, மக்களுடைய, சமூகத்தினுடைய தாக்கத்தை வந்து அதிகமாக ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் இந்த அழகுல நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா முழுமையாக வந்து பார்த்தோம். ஸோ இது மூலமாக அழகு 5, 6, 7 அப்படின்றது முடிவடைந்தது. ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடியது கடைசியாக பார்த்தது ஊடகம். ஸோ அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய விளம்பரம், அந்த விளம்பரத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள், தீமைகள், அந்த விளம்பரத்திற்காக எந்தெந்த ஊடகங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ உதாரணமாக தொலைக்காட்சி, வானொலி, செய்தித்தாள், இதழ்கள், மேகசின். ஸோ இதில் இருக்கக்கூடிய நன்மைகள், தீமைகள் இவற்றை அனைத்தையுமே நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்தோம். ஸோ இது மூலமாக அந்த விளம்பரம் வந்து இந்த மனிதனுடைய எண்ணத்தில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலைகளில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா இதில் பார்த்தோம் முழுமையாக. ஸோ முதல் நிலை சிந்தனை, அடுத்து வந்து பார்க்கக்கூடியது உணர்ச்சி, அடுத்து வந்து நடத்தை, இதில் எவ்வாறு மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்றது ஃபுல்லாமே என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த விளம்பரங்கள் மிக சிறந்தவையாக மனிதனுடைய, மக்களுடைய கவனத்தை என்ன செய்யுது அப்படின்னா ஈர்க்கிறது. ஸோ அடுத்து வந்து உணர்வுகளுடன் இணைக்கிறது, மேலும் அவற்றை வாங்கும்படி வற்புறுத்துகிறது. ஸோ இதான் இந்த 3 இடத்த தான் மிக மிக முக்கியம். ஸோ கவனம், எண்ணம், அடுத்து வந்து உணர்வு. ஸோ இது 3யுமே எதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னா இந்த விளம்பரம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ அப்போ ஊடகம், விளம்பரம், இந்த இணையதளம் அடிமையாதல், இவை அனைத்துமே வந்து நேர்மறையான எண்ணம், எதிர்மறையான எண்ணங்கள். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது விளம்பரம். ஸோ அழகு
ஒன்றில் நம்ம முதலாவது பார்க்கும்போது இந்த ஊடகத்துடைய நேர்மறையான தாக்கங்கள் எவ்வாறு இருந்தது, அடுத்து இரண்டாவதுல நம்ம பார்க்கும்போது அழகுல பார்க்கும்போது ஊடகத்தினுடைய எதிர்மறையான தாக்கங்கள் எவ்வாறு இருந்ததும் பார்த்தோம். அடுத்து நம்ம இறுதியாக பார்த்தது இந்த ஊடகத்தின் விளம்பரத்தினுடைய தாக்கம். இந்த விளம்பரம் மனிதனுடைய மனநலத்தை எவ்வாறு பாதிக்கிறது, இந்த விளம்பரம் எவ்வாறாக வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்றது ஃபுல்லாமே பார்த்தோம். ஸோ மிக முக்கியமாக கவனம், எண்ணம் மற்றும் நடத்தை இதனுடைய செயல்பாடுகளை எவ்வாறு பாதிக்கிறது, ஸோ அந்த விளம்பரங்களை உருவாக்கக்கூடிய முறைகள் என்னென்ன முறைகள் அப்படின்றது ஃபுல்லாமே என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த அழகில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா முழுமையாக பார்த்தோம். ஸோ இது மூலமாக அந்த விளம்பரங்கள் மூலமாக நம்மளுடைய எண்ணங்கள் மற்றும் விருப்பங்களை மாற்றும் பொழுது மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்றதையும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா முழுமையாக இந்த அழகுல மூலமாக நம்ம பார்த்தோம். நன்றி, வணக்கம்.